குன்னூர் அருகே இரண்டாவது நாளாக முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் தற்போது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் சமவெளி பகுதிகளிலிருந்து யானைகள் வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் ஜானி என்ற ஒற்றை கொம்பு காட்டு யானை குன்னூர் மேட்டுப்பாளையத்திற்கு இடைப்பட்ட தேயிலை காடுகளில் முற்றுகையிட்டுள்ளது. வனத்துறை அதனை விரட்ட போராடி வரும் நிலையில் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் பள்ளியில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்களின் பெற்றோர்கள் நீண்ட நேரமாக காத்திருந்ததால் போலீசார் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையத்தில் நிழலுக்காக எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை. இதனால் மாணவ மாணவிகளோடு வந்த பெற்றோர் கத்திரி வெயிலில் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தேர்வு எழுத வந்த மாணவி திடீரென மயக்கமடைந்ததால் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பின் மீண்டும் தேர்வு எழுதுவதற்காக தேர்வு மையத்துக்கு வந்தார். மதுரை திருமங்கலத்தில் கப்பலூர் அரசு கலைக்கல்லூரியில் திருமணமான மாணவி ஒருவர் நீட் தேர்வு எழுத வந்தபோது மூக்குத்தி அணிந்திருந்ததால் உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் மிகவும் சிரமப்பட்டு மூக்குத்தியை கழற்றிவிட்டு தேர்வு மையத்திற்கு சென்றார். விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி தேர்வு மையத்திற்கு கால தாமதமாக வந்த மாணவி தேர்வு எழுத அனுமதிக்கப்படாததால் சோகத்தோடு திரும்பிச் சென்றார். ஆட்டோவில் அரசு கல்லூரி என கேட்டதும் ஓட்டுநர் பொறியியல் கல்லூரிக்கு அழைத்துச் சென்று விட்டதால் தாமதம் ஏற்பட்டதாக மாணவி கூறியிருக்கிறார். திருவண்ணாமலையில் 47 வயதில் 3வது முறையாக நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவோடு தேர்வு எழுதிய தேர்வர் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 இடங்களில் 6 மையங்கள் அமைக்கப்பட்டு 3120 பேர் நீட் தேர்வை எழுதினர். தேர்வுக்கு முன்னர் கோடை வெயிலில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதால் பெற்றோர் மற்றும் தேர்வர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர்.